வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கம்யூனிகேஷனுடைய MCQs ரிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2022க்கு இப்போ ரீசன் வந்ததை பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 8667070105. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 காமர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடக்குது. ஸோ பே பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம், ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம லைவ் 3ல் நம்ம கண்டக்ட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே இப்போ 2022 வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் லைவ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ கைண்ட்லி நீங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் வாட் இஸ் இட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நாமே பேசிக்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவீங்க இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். அப்போ மெடிடேஷன் அப்படின்றது நீங்கள் மட்டுமே பண்ணக்கூடியது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1க்கு வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 3 வந்து ரைட் ஆன்சர். ஓகே, தென் அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்றது மீட்டிங் இந்த மாதிரி நடக்கக்கூடியது. ஸோ அப்போ போர்ட் மீட்டிங் இப்படின்னு நடக்கக்கூடியது, அதெல்லாம் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ கொஞ்சம் லார்ஜ் பீப்புள்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய இருக்காது. ஸோ கொஞ்சம் நிறைய. ஸோ போர்ட் மீட்டிங் அப்படின்றது இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன், தட் இஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் என்னது, டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன். ஸோ லீனியர் மாடல், தென் வந்து அடுத்தது என்னது டிரான்சாக்ஷனல் மாடல். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா சோஷியல் குரூப்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பரிடம் யாராவது இடம் பேசுனீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டில் நீங்கள் பேசுவீங்க இல்லையா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், தட் இஸ் அது வந்து நமக்கு எதன் மூலமாக கிடைக்கிது அப்படின்னா சேட்டலைட் டெலிவிஷன் மூலமாக கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்வயப்பிரபா அப்படின்றது டிடிஹெச் சேனல் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ சேட்டலைட் டெலிவிஷன். ஓகே, ஸோ அது வந்து ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 3 வருது, தென் அடுத்தது வந்து 4 வருது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து இதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தென் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷினும் நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லைவ் 3 ஆரம்பித்தது நம்ம 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துல இருந்தும் நம்மளுடைய பிபிடிலேருந்து இவ்வளோ நாள் MCQs வந்துட்டுருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சைலண்ட் ப்ரேயர்னு கொடுத்துருக்காங்க. அமைதியாக நம்ம வந்து தியானம் பண்ணுறது. ஓகே, சைலண்ட்டாக ப்ரேயர் பண்ணுறது. ஸோ டிரான்ஸ்பர்சனல் கம்யூனிகேஷன்லேயே அது வரும். ஸோ ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லாததுனால இதில் என்ன இருக்குது, இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம அது சைலன்ஸ் ப்ரேயரும் நம்ம மனசுக்குள்ளே தான் பேசிக்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ செல்ஃப் டாக் தான் அது. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இந்த இருக்குது இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆனால் லைவில் வேறு மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் என்னது, டிரான்ஸ்பர்சனல் இல்லாததுனால நமக்கு வந்து என்னது இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் வந்து வருது. ஓகே, தென் பார்த்திங்கன்னா அடுத்தது டீச்சர் ஸ்பீக்கிங் டு பீப்புள் அட் எ பப்ளிக் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பப்ளிக் கம்யூனிகேஷன் இருந்தது, ஆப்ஷன் இருந்தால் பப்ளிக் கம்யூனிகேஷன் எடுக்கணும். இது வந்து கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது குரூப் ப்ரோக்ராம். ஸோ குரூப் கம்யூனிகேஷன் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ குரூப் கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. 1க்கு வந்து இது, தென் வந்து இது. ஓகே, தென் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வித் த ஸ்டாஃப் ஆஃப் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் வந்து நான் லைவில் ஸ்டாஃப் மீட்டிங்னு கொடுத்துருந்தேன் எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு இது வந்து எது வருது, ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரே லெவலில் உள்ள கம்யூனிகேஷனை என்னன்னு சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் சி. ஓகே, தென் டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைவ் வந்து 14th இருக்கோம். ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் கலந்துக்கலாம் பே பண்ணிவிட்டு. ஆனால் இனிமேல் வர்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து லைவ் எடுத்துக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. அதாவது லாங் பீரியட் நான் இதுக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்னோடய லைவ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமல் லைவில் கலந்துக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பை
எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பை த எம்ப்ளாயீஸ்ன்றது காசிப். நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம்லேயே இப்போ லஞ்ச் பீரியட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஜஸ்ட் அவங்கள்ட்ட டாக்கிங் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ அதுதான் என்னது, கிரேப் கம்யூனிகேஷன். இந்த நாளுமே நம்மளுடைய லைவ் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நாளுமே லைவ் தான், தென் செகண்ட் நாளுமே லைவ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இது இப்போ ரீசன்ட் கொஸ்டின்ஸ் அக்டோபர் 2022 ஷிஃப்டில் வந்திருக்க கொஸ்டின்ஸ் தான். ஓகே, தென் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஆப்ஷன், அடுத்தது தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் தேர்ட் எங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் தேர்ட் இந்த இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்ம இப்போ போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மிங் ஐடியாஸ் தாட்ஸ் அண்ட் மெசேஜ் இன்டு வேர்பல் அண்ட் நான் வேர்பல் சிக்னல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இஸ் நோன் அஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவிலேருந்து வந்திருக்கு, தென் வந்து லைவ்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா 2 ஆப்ஷன் இதில் ஒமிட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் வரும். ஸோ நமக்கு 2 ஆப்ஷனில் தான் ஆன்சரே வரும். ஓகே, ஸோ அப்போது என்கோடிங் அல்லது டீகோடிங் தான் ஆன்சரே வரும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், என்கோடிங் பண்ணுவார். அவருக்கு தோன்ற விஷயங்களை அவர் இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவார் இல்லையா. ஸோ அது எதன் மூலமாக அனுப்புவார், அவருடைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவருடைய ஐடியாஸ் தாட்ஸ் மெசேஜை வேர்பலாவோ வார்த்தை மூலமாகவோ இல்லது நான் வேர்பல் மூலமாகவோ ஹேண்ட் ஷேக் மூலமாகவோ அல்லது வந்து பாடி மூமெண்ட்ஸ் மூலவோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சிம்பிள்ஸை சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது பாடி லாங்குவேஜ் வந்து நான் வேர்பல், தென் வந்து வேர்பல் அப்படின்றது பேசுகிறது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம இதுலேருந்து தான் வந்திருக்கு, லைவ்லேருந்து வந்திருக்கு, தென் வந்து வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வீடியோவிலையும் வந்திருக்கு, லைவ்லேயுமே உங்களுக்கு வந்திருக்கு எம்சிக்யூஸில். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்னென்னா டிமெரிட்ஸ். ஓகே, கெட்டது. ஓகே, ஸோ மெரிட்ஸ்னால் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது டிமெரிட்ஸு. ஓகே, நன்மைகள் தீமைகள்னு சொல்லணும்ல, அதுதான் கான்செப்ட். த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது தீமைகள் என்னெல்லாம் வந்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் அன் அவைலபிள் ஆஃப் இமீடியட் ஃபீட்பேக் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குமா தீமைகளாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக அட்வான்டேஜ். ஏன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் தட் மீன்ஸ் 2 or more பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்து அவங்க கான்வர்சேஷன் நடத்துறது, அதாவது ஸ்போக்கன் அவங்களுடைய கம்யூனிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அப்போது பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இமீடியட் ஃபீட்பேக்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து அட்வான்டேஜஸாக தான் இருக்குமே தவிர்த்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நமக்கு வந்து இன்கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இன்கரெக்ட் ஆன்சர்ன்ற போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எது வருதுன்னு பாருங்கள், இன்கரெக்ட். ஸோ இது ஒரு இன்கரெக்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன ஆகுது, கேன்சல் ஆயிடுது. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் இட்ஸ் டிலைடு ஃபீட்பேக். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன்றது ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, ஸோ அது உடனே ரிப்ளை கிடைக்கும், டிலேயாக வந்து இருக்காது. ஸோ அப்புறம் வந்து டெலிவிஷன் கம்யூனிகேஷன், ஸோ இது எல்லாமே என்னது மாஸ் கம்யூனிகேஷன். லார்ஜ் பீப்புள்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மாஸ் கம்யூனிகேஷன், ஸோ அது வந்து என்னது ஃபால்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றதுனால செகண்ட் ஆப்ஷன். ஸோ அப்போது செகண்ட் ஆப்ஷன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இன்கரெக்ட் அப்படின்றது ரைட் ஆன்சர். தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா லைவ்லேருந்து வந்திருக்கு. ஸோ பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நான் எப்போவுமே லீக் பண்ணலை, இத்தனை வருஷமாக நான் ரன் பண்ணும்போதும். ஸோ அது வந்து சீக்ரெட் கண்டென்ட்டாகவே லைவ்லேயே வச்சுருக்கேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த பேரியர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் த கம்யூனிகேட்டட் மெசேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரியர்ஸ் அப்படின்றது தடைகள். ஓகே, ஸோ ஏதாவது நீங்கள் இப்போ கம்யூனிகேஷன் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், திடீர்னு உங்களுக்கு திடீர்னு இறைச்சலாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, தடைகள். ஏதோ நாய்ஸ் பொல்யூஷன், அது
ஸோ அப்போது இறையுது. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, பேரியர்ஸ்னு சொல்கிறாங்க, தடைகள். ஓகே, கம்யூனிகேட் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது எதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது எதெல்லாம் வந்து தடைகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஈஸியாக தூக்கிடுவேன். ஸோ இதில் வந்து இதில் பி வந்து ஜேகன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து வேர்ட்ஸில் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுறது. இப்போது பிரின்ஸ்பால் அப்படின்னு இருக்கும், புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? வேர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு இதை பார்த்துட்டு ரீட் பண்ணும்போது தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க ஜார்கன். ஸோ இது வந்து என்னது ஒன் ஆஃப் த பேரியர்ஸ் தான். மெசேஜ் வந்து டைப் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ஆகும். ஸோ அது ஒரு தடை தான். ஸோ அப்போ பி வந்து கன்ஃபார்ம் ஆகுது எனக்கு. ஸோ நான் இந்த 2 ஆப்ஷனையும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா டி இருக்குது. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது சியும் ஈயும் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ அதை மட்டும் நான் பார்க்க போகிறேன். சியும் ஈயும் மட்டும் பார்க்குறேன். பர்சனல் ஸ்பேஸு, அடுத்தது கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றதே நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்குவோம், நம்மளுடைய பேரண்ட்ஸ்லேருந்து தான் கற்றுக்குவோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ இ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் என்னென்னா பி, டி அண்ட் இ. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா பி, டி அண்ட் இ. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், தென் வந்து ஜார்கன், தென் வந்து கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். இது வந்து ரைட் ஆன்சர். பிசிஇ இஸ் த ரைட் ஒன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க லைவ் செக்ஷனில் கலந்துக்கோங்க. நமக்கு இப்போ ஜூன் 13th வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்குது. ஸோ நன்றி, விடைபெறுகிறேன். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.